பாரிஜாதம் 40. அருணாவை எதிர்பார்த்திருந்த ஜெகனும் வீட்டிற்கு வந்ததுமே அவன் பெற்றோரிடம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல சொல்லி கேப் புக் செய்து விட்டான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் அருணாவன் வீட்டு வாசலில் வந்து நிற்க வீடு திறந்துதான் இருந்தது. ஜெகனும் ஹாலில் அமர்ந்திருந்தான். அவள் வரவை உணர்ந்த போதும் அவள் பக்கம் திரும்பாமல் டிவியில் பார்வையை நிலைக்க விட்டிருந்தான். வாசலிலேயே நின்றவளுக்கு வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் தைரியம் இல்லை. அதற்கு தான் தகுதியானவள் இல்லை என்ற எண்ணம் வலுக்க உள்ளே நுழைவதா வேண்டாமா என்று தயக்கத்தோடு நின்றிருந்தாள். என்னங்க, நான் உள்ள வரலாமா என்று பல நிமிடங்களுக்கு பின் அனுமதி கேட்க ஜெகன் தலை சம்மதமாக அசைந்தது. அடுத்த நொடியே வில்லிலிருந்து பாயும் அம்பாக ஓடிச் சென்று, என்னை மன்னிச்சிடுங்க என்று நேராக அவன் கால்களில் விழுந்தாள். என்னை மன்னிச்சிடுங்க, அன்னைக்கே அப்பா உங்கள் கையில் காலில் விழுந்து வாழ்க்கையை காப்பாற்றிக்க சொன்னார். ஆனால் அப்போ கூட நான் என்னோட அழகுக்கு நீங்கள் அடிமை, உங்களால் என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற ஆணவத்தோடு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. எத்தனை பேருக்கு அன்பா அனுசரணையா காதலோடு நடந்துக்கிற புருஷன் கிடப்பா? அப்படி தன்னை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து தன்னோட விருப்பங்களை முன்னிலைப்படுத்தாமல் ஒருத்த மனைவியை நடத்துகிறான்னா நிச்சயமாக அந்த பொண்ணு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். என்னோட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். கல்யாணம் ஆகும் முன்னாடி வரைக்கும் துணிமணி, சாப்பாடு, வெளியே போகிறது, இதெல்லாம் தான் பெரிய கஷ்டம்னு நான் நினச்சேன். அதெல்லாம் கல்யாணமான பிறகு ஒட்டு மொத்தமாக கிடைக்கவும் அது என்னுடைய அழகுக்கு கிடைச்ச வெகுமதின்னு நினச்சேனே தவிர்த்து உங்களோட அன்புன்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. இதுவரை என் வாழ்க்கையில் பார்க்காததெல்லாம் பார்த்தபோது எனக்கு அந்த இடத்துல அகம்பாவம் இருந்திருக்கக்கூடாது. அடக்கமும் பணிவும் இருந்திருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை இந்த நிலையில் வந்து நின்று இருக்காது. என்ன நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது. கை சேர்ந்த சொர்க்கத்தை நழுவ விட்ட முட்டாள் நான். நிச்சயமாக உங்களுடைய காதலுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவங்கிறத இத்தனை நாளில் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக உங்கள் மனசில் இருந்த ஆதங்கத்தை, கஷ்டத்தை சொன்னப்போ கூட உங்களுக்கு வெள்ளையாக இருக்கிற பொண்ணு வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவே நினச்சி அதை நான் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டேன். உங்களுடைய வழி எனக்கு புரியவே இல்லை. பொதுவாகவே ஒருத்தங்களோட இடத்துல இல்லாமல் போனால் அவங்க வழியை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் போல. எனக்கு அது நடக்கும்போது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றவன் இன்னுமே அவள் புறம் திரும்பவில்லை. கல்லாக இறுகி கிடந்தான். நான் உங்ககிட்ட திரும்ப எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேட்குறதுக்காக சத்தியமாக வரலை. இது அகம்பாவத்தோடு இருக்கிற அருணாவா நான் சொல்லலை. உங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் எப்பேற்பட்ட துரோகம்னு புரிஞ்சுக்கிட்டதால உங்களை திரும்ப கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கேன். நீங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்துக்கிறேனே. இத்தனை நாள் காப்பகத்தில் காலையில் 6 மணிக்கு எழுந்தால் ராத்திரி 9 மணி வரைக்கும் கூட்டி பெருக்கிறது, சமைக்கிறது, கழுவுறதுன்னு எங்களுக்கு வேலை சரியாக இருக்கும். அதுக்கு மேலே தையல், கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுப்பாங்க. ராத்திரியில் 1 மணி நேரம் டிவி ஓடும். யாரும் அங்கே சும்மா சாப்பாடு போடுறது கிடையாது. இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிற? இல்லைங்க, அங்கே இருந்தப்போ தான் நம்ம வீட்டில் எந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன்னு எனக்கு புரிஞ்சது. கையில் இருக்கிற வரைக்கும் எதனுடைய மதிப்பும் தெரியாது. இழந்த பிறகு தான் புரியும்னு மேடம் சொன்னது ரொம்ப சரிங்க. சமையலுக்கும் மற்ற வேலைக்கும் இருக்கக்கூடிய ஆளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க. காலம் முழுக்க உங்களுக்கு பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சு மனுஷியாக வாழ நினைக்கிறேன் என்று சொல்ல ஜெகன் அமைதியாக அமர்ந்திருந்தான். ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க. என்னை திட்டணும்னு நினச்சா திட்டிடுங்க, அடிக்க கூட செய்யுங்க, ஆனால் இப்படி பேசாமல் இருக்காதீங்க என்றவள் மீண்டும் அவன் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு, நீங்கள் என்னை உடனே சேர்த்துக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. எங்கள் மேடம் சொன்ன மாதிரி நான் தினமும் காலையில் வந்து நைட் சமையல் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு திரும்ப ஹோமுக்கே போயிடுறேன். உங்களுக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ எனக்கு இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இடம் கொடுங்க போதும் என்றதும் ஜெகன் அவளை பார்த்த பார்வையில் காயப்பட்டு போன அருணா, சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம ரூமுக்குள்ளே வர தகுதியை நான் இழந்துட்டேன். எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிச்சதை செஞ்சு என் பாவத்தை கழிக்க தான் நினைக்கிறேன். உங்கள் பொண்டாட்டியாக உரிமை கொண்டாட சத்தியமாக நினைக்கலைங்க என்றதும் முதல் முறையாக வாய் திறந்த ஜெகன், எல்லாரும் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் 35 வயசுக்கு மேலே புதுசாக ஒருத்தியை பார்த்து அவளுக்கு என்ன பிடிச்சி என் நிறத்தை ஏற்றுக்கிட்டு
என் பசங்களை பசங்களாக பார்த்து நமக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் அவளுக்கு விலக்கி கல்யாணம் பண்ண முதல்ல நான் தயாராக இல்லை. நாளைக்கு கையில் என் பிள்ளைங்களை ஒப்படைச்சிட்டு என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல என்றதில் கண்ணீரோடு கணவனை பார்த்தாள். எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் பெத்தவளே பெத்த பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறப்போ அடுத்தவகிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு பதிலாக அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா நானே என் பிள்ளைங்களுக்கு இருந்துட்டு போயிடலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் என் பொண்ணு அம்மா எங்கன்னு கேட்குறா. இப்போ இல்லைனாலும் நாளைக்கு அவளுக்கு அம்மா தேவைப்படுற நேரம் வரும். அதுக்காக நீ இங்கே இருக்கலாம். இப்போ நான் உன்னை இங்கே இருக்க சொல்லிட்டதால இன்னும் உன் மேலே இருக்கிற பித்து தெரியலன்னு நினச்சிடாது. சத்தியமாக அப்படி எதுவும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணின அருணா நீ இல்லை. ஆனால் இப்போ நீ இப்படி மாற நானும் ஒரு காரணம். உன்னை மட்டும் குற்றம் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. யார் யாரை எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாமல் செருப்பை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டது நான். அதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். இப்போ உன்னை என் வீட்டில் அனுமதிக்கிறதுக்கு காரணம் குழந்தைகள் மட்டுமே. அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லை கிளம்பிடு என்றான் தீர்க்கமாக. ஜெகன் சம்மதிக்கவுமே, சத்தியமாக இதுக்கு மேலே நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்க, எனக்கு இதுவே போதும் என்றாள் கண்ணீரோடு. மேலும் 10 மாதங்கள் கழிந்த நிலையில் அர்ச்சனாவிற்கு சுகப்பிரசவமாகி ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இருந்தாள். இத்தனை மாதங்களாக குழந்தையை பார்ப்பதற்காக அவள் மாமனார் மாமியார் வந்திருக்க சதீஷ் மட்டும் வரவே இல்லை. ஆனால் அன்று தன் பிள்ளையை காண வந்தவன், நான் திருந்து விட்டேன், என் தவறுக்காக வருந்துகிறேன் என்று மனைவியின் காலை பிடிக்காவிட்டாலும் தன் ஆண் கர்ப்பத்தில் இருந்து சற்று இறங்கி மனைவி பிள்ளையை அழைத்து போக வந்தவன் அவளிடம் மன்னிப்பு எல்லாம் கேட்கவில்லை. இனி இது போல நடக்காது, வா வாழலாம் என்று அழைத்தான். எந்த நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் பொண்ணு அனுப்புறது என்று வெங்கடேசன் கேட்க, விடுங்க மாமா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்போ இப்படி சொல்லிட்டு திரும்ப செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்றதுமே, இதோ பார் அர்ச்சனா, உன்னோட சேர்ந்து வாழணும்னு தான் நானும் கல்யாணம் பண்ணினேன். கட்டின பொண்டாட்டியை துரத்தி விடணும்னு இல்லை. ஆனால் என்ன பண்ண, நம்ம நினைக்காத எத்தனையோ நடந்துருச்சு. இனி யாரை பற்றியும் நான் பேசவோ விமர்சிக்கவோ மாட்டேன். அப்புறம் எதுக்கு பழச கிளறிக்கிட்டு இருக்க? இனி உன்னை சந்தேகிக்க மாட்டேன். நீ உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் வரலாம், தடுக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி கொடுத்து இறுதி வரை அதை காப்பாற்றுவேன் என்று சத்தியமும் செய்தான். பின்னே என்னப்பா, பிள்ளை பிறந்து 9 மாதமாகியும் உன் பொண்டாட்டி இன்னுமா வரல? அம்மா வீட்டில் சீராடுறேன்னு உன்னை மறந்துட போறா? எங்கள் குழந்தை ஃபோட்டோவை காட்டு என்று இத்தனை மாதங்களில் சொந்த பந்தங்கள் நட்புகள் மத்தியில் அவனுமே எத்தனை கேள்விகளை எதிர்கொண்டு வருகிறான். அதற்கெல்லாம் விதவிதமான பதில்கள் சொன்னவனால் அதற்கு மேலும் சொல்ல முடியாததில் தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவளே வீடு வந்து சேர்வாள் என்ற இருமாப்புடன் இருந்தவன் அவள் வராமல் போனதில் தானாகவே இறங்கி வந்திருந்தான். ஆனால் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவன் குணத்திற்கு சதீஷ் இத்தனை இறங்கி வந்ததே அதிகம். இன்னும் பல சராசரி ஆண்களில் ஒருவன்தான் சதீஷ். தன் ஈகோவை விட்டு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவன் மகாத்மா ஒன்றும் கிடையாது. அதை அர்ச்சனாவும் எதிர்பார்க்கவில்லை. அவள் மீது நம்பிக்கை கொண்டு பெற்றோருடன் உறவாட விட்டாலே போதும் என்ற மனநிலையில் இருந்தவளுக்கு இப்போது கணவன் அதை உறுதிப்படுத்தியதில் சந்தோஷமாக அவனோடு வாழ கிளம்பி விட்டாள். மேலும் சில தினங்கள் கழிந்த நிலையில் அஞ்சனா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். அம்மா, இந்தங்க தாத்துக்கு வாங்கினதை விட்டுட்டீங்க பாருங்க என்று மகள் கொடுத்த பையையும் எடுத்து டிக்கியில் வைத்தாள். அன்று வெங்கடேசன் ஈஸ்வரியின் திருமண நாள் மட்டுமல்ல, அர்ச்சனாவின் குழந்தைக்கு காதுகுத்து வைபவம் வைத்திருந்தனர். அதற்காகத்தான் மகள் மாமியாருடன் சென்னைக்கு கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள் அஞ்சனா. சர்வாவிற்கு சென்னையில் வேலை இருந்ததால் அவன் 2 நாட்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று விட்டான். நேற்று இரவு வேலை முடிந்து விட்டாலும் மீண்டும் காஞ்சிபுரத்திற்கு வந்து திரும்புவது சிரமம் என்பதால் அங்கே மாமனார் வீட்டில் தங்கிவிட்டான். கேரளாவில் இருந்து வந்ததுமே அஞ்சுவை அவள் விருப்பப்பட்ட ஃபேஷன் டிசைனிங் படிப்பதற்காக சேர்த்துவிட்ட சர்வா அதன் பின் லோன் எடுத்து அவளுக்கு பொட்டிக் வைத்து கொடுத்து விட்டான். சென்னையில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 வருட அனுபவம் பெற்றிருந்தவள் தன்னுடைய தொழிலை மிக அழகாக நேர்த்தியாக நிர்வகித்தாள். ஆர்த்தியை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கிளம்பி விடுபவள் மீண்டும் வீடு வர மாலை 7 மணி கூட பல நேரம் ஆகிவிடும். அதற்குள் வீட்டிற்கு வரும் குழந்தையை திலகா கவனித்துக் கொண்டு இரவு உணவையும் செய்து வைத்து விடுவார். ஏன் அத்தை, நான் வந்து சமைக்கிறேன்னு சொன்னேனே, நீங்க ஏன் கஷ்டப்படுத்திக்கிறீங்க என்றாள் மாமியாரிடம். எப்படி, காலையில் டிஃபனு மதிய சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு வேலையும் முடிச்சுட்டு வந்து நீ திரும்ப சமைக்க போறியா? ஏன் அந்த ஒரு வேளை சாப்பாட்டை கூட நான் சமைக்க மாட்டேன்னா என்று அவளுக்கு சரிக்கு சரியாக நின்றார். காலையில் என்னமோ நான் மட்டும் சமைக்கிற மாதிரி சொல்கிறீங்க, பாதி சமையல் நீங்கள் தானே அத்தை செய்கிறீங்க என்று மாமியாரை குறைப்படித்தாள். என் மருமக வீட்டோடு இருந்தால் நீ முழுசாக பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். வேலைக்கு போகும்போது ஒருத்தியாக எப்படி எல்லாம் செய்ய முடியும்? அந்நேரத்துக்கு சாதம் வடித்து தோசை ஊற்றி பூண்டு வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது கூட உனக்கு பெருசாக தெரியுது, நான் என்ன பண்ணேன் என்றார்.
நீங்கள் சொல்லாட்டியும் என்னை பொறுத்த அளவில் அது ரொம்ப பெரிய உதவி அத்தை. என்னோட கிளாஸுக்கு வந்து எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அது கூட கிடைக்கிறதில்ல தெரியுமா? அந்த விதத்தில் நானும் சுபாவும் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்க என்றால் மாமியாரை கட்டிக்கொண்டு. சர்வாவிற்கு இப்போது காஞ்சிபுரத்திற்கே மாற்றலாகிவிட்டதால் அவனும் வேலை முடிந்து வருவதற்கு 7-8 மணி ஆகிவிடும். சில நேரம் சீக்கிரம் கிளம்பிவிட்டால் மகளை அழைத்து கொண்டு அஞ்சனாவின் பொட்டிக்கில் சென்று அமர்ந்து விடுவான். அஞ்சனாவின் தனித்துவமான வேலைப்பாடு, நேர்த்தி, புது புது டிசைன்ஸ் அனைத்தும் அவளுக்கு வாடிக்கையாளர்களை அதிக அளவில் பெற்றுக் கொடுத்திருந்தது. இன்னும் வீடு திரும்பாத திலகாவை நினைத்தபடி அஞ்சனா பொருட்களை அடுக்க, மா அப்பாக்கு உங்ககிட்ட பேசணுமா என்று ஆர்த்தி அவள் அலைபேசியை கொடுத்தாள். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா என்றால் எடுத்ததுமே. நீங்கள் கிளம்பிட்டீங்களா அஞ்சு என்றான் ஈஸ்வரி சமைத்து கொடுத்த பூரியை மென்றபடி. நான் ரெடி ஆகிட்டேங்க, அத்தை பக்கத்தில் போயிருக்காங்க, அவங்க வந்ததும் என்ன ஒரு 1/4 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். சரி சரி, மெதுவாக ட்ரை பண்ணிட்டு வா, சுபாவும் குழந்தைங்களும் வராங்களா என்றான் சர்வா. இல்லைங்க, அவங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி நேற்று மதியமே கிளம்பிட்டாங்க, நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. சரி அஞ்சு, குழந்தைக்கு தேவையான திங்ஸ், ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டேன். நேற்று சாயந்தரம் நானும் அஞ்சலியும் போய் அத்தை மாமாவுக்கு புடவை, வேஷ்டி சட்டை எடுத்தாச்சு. வேறு ஏதாவது வாங்கி வைக்கணுமா என்றான் சர்வா. இல்லைங்க, அவ்வளோதான், மற்றதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் என்ற அஞ்சனா அடுத்த 1/2 மணி நேரத்தில் காரை எடுத்துக்கொண்டு சென்னை நோக்கி கிளம்பினாள். மெதுவா போ அஞ்சு என்றார் திலகா. அத்தை, இதெல்லாம் ஒரு ஸ்பீடா? போலீஸ்காரர் அம்மாவா இருந்துட்டு இப்படி பயப்படுறீங்க? போலீஸ்கார அம்மானு இல்லடி, கொலகார அம்மாவா இருந்தாலும் முதல் முறையாக கார் ஓட்டுறவும் கூட உட்காந்து வர பயப்பட தான் செய்வாங்க என்றார் சிரிப்போடு. போங்கத்தை, வண்டியை ஷோரூம்லேருந்து எடுக்கும் போதே என்ன தான் ஓட்டிட்டு வர வச்சாரு. ஏற்கனவே 2 முறை உங்கள் பிள்ளையோட சேர்ந்து நான் சென்னைக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன். இத்தனைக்கும் இது நான் 3வது முறை சென்னைக்கு கார் எடுத்துகிட்டு வர்றது. என் அத்தைக்கு ஏதாவது ஒன்று நடக்க நான் விட்டுடுவேனா? என் மேலே நம்பிக்கை வைங்க, அவரே என்னை நம்பி உட்கார்றாரு, உங்களுக்கு என்ன என்றாள். ஏண்டி கேட்க மாட்டேன்? நீ எங்கேயாவது மோத போனேன்னா கூட அவன் அதை கட்டுப்படுத்துவான். ஆனால் எனக்கு என்ன, காரா ஓட்ட தெரியும், நீ மோதுறதை தடுக்க? இதுக்கு தான் அத்தை அப்போவே சொன்னேன், நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கலான்னு. எங்கே கேட்டீங்க நீங்கள்? அவருக்கு நேரம் இல்லாத போது பகலவன் அண்ணா உங்களையும் தானே கூப்பிட்டார் என்றால் சாலையில் கவனம் வைத்தபடி. இந்த வயசில் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு என்ன அஞ்சு பண்ண போகிறேன்? அன்னைக்கு இதே கேள்வியை தான் நானும் உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டேன் என்று திலகாவை பார்க்க அவரும் மருமகளை தான் பார்த்தார். அன்னைக்கு அவர் சொன்ன பதிலை தான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். அப்படி என்ன சொல்ல போகிற? கற்றுக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை அத்தை, மனசு தான் முக்கியம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நானே உங்களுக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ இப்போ முதல்ல என்னை நல்லபடியாக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு ராஜாத்தி என்றார் சிரிப்போடு.